Hey hi, welcome to Lifestyle Makeup Studio channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா saree pre-pleating, folding with measurement. ஆனா எந்த விதமான டூல்ஸ், இன்ஸ்டெப்ஸ் எதுமே இல்லாம சிம்பிளா எப்படி உங்க கையிலேயே நீங்க மெஷர் பண்றது, ஒருத்தரோட ஹைட்க்கு ஏத்த மாதிரி எப்படி பண்ணனும் சிம்பிள் ட்ரிக்ஸோட இன்னைக்கு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். saree அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஃப்ரண்ட் பேக் கரெக்ட்டா எடுத்து பார்த்துட்டு உங்களோட லெஃப்ட் சைடு ஷோல்டர்ல போட போற பக்கம் டாப் சைடு அதோட பாட்டம் சைடுல பிடிச்சு ஃபோல்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா பாட்டம் சைடு தான் வந்து உங்களுக்கு விசிபிளாக வெளியில் தெரிய போகிற பார்ட். ஸோ அந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு உங்களோட தம் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரோட சப்போர்ட்டில் நீங்கள் ப்ளீட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ப்ளீட் கொஞ்சம் பெருசாக வைங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சைஸ் வச்சுட்டு அடுத்த ப்ளீட்டு அதுக்கப்புறமா வர எல்லா ப்ளீட்டுமே வந்து அதுலேருந்து பாதி அளவுக்கு இப்படி 8லேருந்து 9 ப்ளீட் எடுத்து பின் பண்ணி வச்சது அது நம்மளோட ஃபஸ்ட்டு பின்னு. அதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறதில்ல, அது பெர்மனன்ட் பின்னாக இருக்க போகுது. அதே மாதிரி நம்ம வந்து கண்டினியூவாக ஒரு 3-4 இடத்துல பின் பண்ணுவோம். அது எப்படி நான் சொல்கிறேன். நம்மளோட இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. பூவெல்லாம் அழைப்பாங்க இல்லையா முழம் போடுற மாதிரி, அது மாதிரி 3 இல்லைனா 3 அளவு அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 3, டாலாக இருக்கிறவங்களுக்கு 3.5. ரொம்ப டாலாக இருக்காங்க 6 ஃபீட்டில் இருக்கிறவங்களுக்கு 4 கூட வச்சுக்கலாம், நல்ல லாங்காக வர்றதுக்கு. ஆனால் ஃப்ரண்ட் ப்ளீட்டு கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருக்கும். அது பார்த்துட்டு நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 3.5க்கு நான் வச்சுருக்கேன். வச்சு 3 பின்னு போட்டுக்கிறேன். இப்படி 4 பின்னிங்கும் முடிஞ்சதும் நம்மளோட ஷோல்டர் ப்ளீட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம உள்ளே டக் பண்ண போகிற டக்கின் பார்ட் எவ்வளோங்கிறது நம்ம மெஷர் பண்ணலாம். அது எப்படி மெஷர் பண்ணணும்னா, இதுக்கு உங்களோட வலது கையில் டக்கின் பார்ட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஷோல்டருக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக நீட்டுட்டு உங்களோட லெஃப்ட் சைட் ஷோல்டர் போன் ஜாயிண்ட் வரைக்கும் பிடிச்சிங்கன்னா ஒரு ஃபீமேலுக்கு அழகாக வந்து ஒரு ஹிப்பில் சொருகி ஒரு சுற்றுற அளவுக்கு கரெக்டாக வரும். அந்தளவு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தென் தம் ஃபிங்கரோட சப்போர்ட்டில் 7 இல்லை 8 ப்ளீட் எடுத்துக்கலாம். 7ங்கிறது நார்மலாக வரும். ரொம்ப சின்னதாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 8 இல்லை 9, 10 கூட நீங்கள் எடுக்கலாம். நான் இன்றைக்கி 7 ப்ளீட் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து அவங்களோட டம்மி வந்து கொஞ்சம் பல்ஜியாக இருக்கும். அதனால் நான் சின்ன ப்ளீட் எடுத்தால் இன்னும் பல்ஜியாக இருக்கும். நான் கொஞ்சம் மீடியமாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி டக் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு டம்மி பெருசாக தெரியாது. 7 ப்ளீட்ஸ் எடுத்து ரேண்டமாக பின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ண தான் போகிறோம். ரேண்டமாக ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் ஹைட் மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஃபுல் லென்த்துக்குமே வந்து தூக்கி பிடிச்சிக்கோங்க. மிடில் ஒரு பின்னு போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்டில் ஒரு பின்னு போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போது ப்ளீட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சென்டர் ப்ளீட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உங்களோட டேபிளில் ஹரிசாண்டலாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு பின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கமாக உள் பக்கமாக ஒரு ப்ளீட்டாக 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். உங்கள் கிளைண்ட்டோட இடுப்பு அளவு பெருசாக இருந்ததுன்னா 1 இன்ச் கூட வச்சுக்கலாம். இல்லை மீடியமாக இருக்குன்னா 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச் கூட வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வைக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, என்ன வைக்கிறீங்களோ அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ டாப்பில் எப்படி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அதே மாதிரி தான் பாட்டமும் ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க. ஸ்ப்ரெட் பண்ணினதுக்கப்புறமா அந்த பின்னு போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் போடுற பின்னு இப்படி ஹரிசாண்டலாக போட்டுக்கோங்க. வெர்டிக்கலாக போட்டிங்கன்னா உள்ளே டக் பண்ணும்போது அது இடிக்கிற மாதிரி இருக்கும், குத்தும், ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹரிசாண்டலாக பின் பண்ணிக்கோங்க. இப்போ மிடில் இருக்க பின் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு
அதே மாதிரி டவுன் வரைக்கும் கீழே வரைக்கும் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். சாரீ அயன் பண்ணுறதுக்கு எப்போதுமே அது என்ன மெட்டீரியலோ அதுக்கான டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. காட்டன்னா காட்டனில் வைங்க, லினன்னா லினனில் வைங்க. சில்க் அப்படின்னும் போது மட்டும் அதோட த்ரெட்டோட திக்னஸ் பார்த்துக்கோங்க. நல்ல திக்காக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒருவேளை அது ரெசிஸ்ட் ஆகும்னா நீங்கள் காட்டன் மோடில் கூட வச்சு நீங்கள் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஒரு தடவை வந்து பெட்ஷீட்டில் அயன் பண்ணி பார்த்துட்டு ஹீட்டு தாங்குவான்னு பார்த்து அயன் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப டெலிகேட்டான வெறும் ஃபைன் சில்க் சாரீனா நீங்கள் சில்க் மோட்லேயே வச்சு அயன் பண்ணுங்கள் சாரியோட சேஃப்டிக்காக. அதே மாதிரி ஷோல்டர் ப்ளீட்டும் அயன் பண்ணிக்கலாம். ஒரே அளவாக எடுத்து வச்சு அயன் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பக்கமும் போட்டு அயன் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா கம்ப்ரெஸ்டாக இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறமா செஸ்ட் ப்ளீட் இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயன் பண்ண போகிறோம். உங்களோட கிளைண்ட்டோட உடம்போட விட்த்து குண்டாக இருப்பாங்களா ஒல்லியாக இருப்பாங்களாங்கிறத பொறுத்து இதோட ஸ்ப்ரெட்டிங் இருக்கும். ஒரு மீடியமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வர அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா போதும். ஸ்ப்ரெட்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான மெஷர்மெண்ட் என்னென்னா அதே மாதிரி தான். நம்மளோட நடுவிரல்லேருந்து நம்மளோட எல்போ வரைக்கும் இருக்கிற ஒரு அளவு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு கவர் ஆகும். அதுக்கு ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரியும் பேக் சைடுக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் தேவைப்படும். அதுக்கு உங்களோட கை அளவோட டபுள் த டைம் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் எடுக்கிறது சின்னதாகவும் அதுக்கப்புறம் வர்றது பெருசாகவும் ஸ்ப்ரெட் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். இப்படி செஸ்ட் ப்ளீட்டு ஃப்ரண்ட் மட்டும் நீங்கள் அயன் பண்ணாமல் பேக்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா முன்னாடி ஒரு சிலருக்கு வந்து சுருக்கமாக இருக்கும். அந்த சுருக்கம் வராமல் அழகாக வந்து ப்ளீட் வந்து ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வந்து அலைன் ஆகி நிற்கும். அப்போ பார்க்குறதுக்கு பேக்லேயும் ஸ்லிம்மாக நீட்டாக தெரியுவாங்க. ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்குற கான்சன்ட்ரேஷன் பேக்குக்கும் கொடுத்து அயன் பண்ணிக்கோங்க. ஆனால் வைடாக ஸ்ப்ரெட் பண்ணி அயன் பண்ணுங்கள். அப்போ தான் பேக்கில் ஃபுல்லாக வந்து கவர் ஆகும், தூக்கிட்டு நிற்காது. இப்போது சாரியோட அயனிங் ப்ளீட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபோல்டிங் தான் பண்ண போகிறோம். ஃபோல்டு பண்ணுறதுக்கு சாரியோட உள் பக்கம் சொருகிற பக்கத்தை உங்களுக்கு எதிரில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் போட்டுட்டு ராங் சைடு புடவையோட ராங் சைடு சென்டராக போர்டில் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவில் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் தேவைப்படுது, உங்களோட ஃபோல்டிங் எவ்வளோ பெருசு வேணும்னு பார்த்து அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ளீட்டுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் எவ்வளோ வேணுமோ ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஒரு சைடு பெருசு ஒரு சைடு சின்னதாக எடுக்கக்கூடாது, ஈக்குவலாக எடுக்கணும். எடுத்துகிட்டு அதை கைட்லைனாக வச்சுக்கோங்க. கைட்லைனாக வச்சுக்கிட்டு டக்கன் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த டக்கன் பார்ட் அந்த கைட்லைனில் வந்து டச் ஆகிற அளவுக்கு வச்சு ஒரு ஃபோல்டு போட்டுக்கோங்க. மேலே கீழே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ஃபோல்டு பண்ணி அதே கைட்லைன் இடத்துல வச்சு ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்து செக் பண்ணிக்கலாம், ஈக்குவலாக 2 பக்கம் வருது. அப்போ உங்களோட ப்ளீட்டு சென்டரில் அழகாக வந்து நிற்கும். ஃபோட்டோலலாம் பார்க்க அழகாக இருக்கும். இப்போது ஷோல்டர் ப்ளீட் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தை அதே மாதிரி உல்ட்டாவாக வச்சு உங்களோட கைட்லைன் 2 சைடுக்கும் பார்த்துட்டு வெளியில் வராமல் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ப்ளீட்டை அதோட பின்னு, அந்த 4th பின்னு போட்டோம் இல்லையா, அந்த பின்னு ஒரு ஃபோல்டு வர்றதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எல்லா சாரியும் உள்ளே வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்டிங்க்கு முதல்ல உங்களோட லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு போடுங்க, ஒரு ஹாஃப் வரட்டும். அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து ஒரு ஹாஃப் போடுங்க. இந்த சாரி மிடில் இருக்க போது எந்த சைடு உங்களோட சாரி மேலே வரணுமோ அந்த சைடு கம்ப்ளீட்டாக அந்த பாக்ஸ்குள்ளே சீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சாரியை இன்னொரு பக்கமாக ஃபோல்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களோட சாரி மிடில் வரணும். தட் இஸ் உங்களோட செஸ்ட் ப்ளீட் வந்து உங்கள் ஷோல்டரில் இருக்குது, அது மிடில் வரப்போகுது. அதுக்கு 2 பக்கமாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்க. இப்போ 3rd ஃபோல்டு பண்ண போகிறோம். 3rd ஃபோல்டு பண்ணதுமே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போது உங்களோட சென்டர் ப்ளீட் எல்லாமே அலைன் ஆகிடுது.
அலைன் ஆனதுக்கப்புறமா உங்களோட செஸ்ட் ப்ளீட்டை அதுக்கு மேலே போட்டு ஒரு பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். இது போடும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேலே வந்து அழகாக இதோட பார்டர் சைடும் அழகாக தெரியும். உங்களோட செஸ்ட் ப்ளீட்டு அதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட் 2 ப்ளீட்டுமே அழகாக வந்து விசிபிளாக தெரியும். வச்சுட்டு மீதி இருக்கிற முந்தான பக்கத்தை ஃபோல்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாரீ ப்ளீட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி பக்காவாக வந்து வச்சாச்சு. இந்த சாரீ நீங்கள் எப்போ வேணால் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் வேணாலும் இந்த ஃபோல்டிங்கில் அழகாக வச்சுக்கலாம். ஒரு கவர் போட்டு வச்சுட்டிங்கன்னா எப்போ தேவையோ 2 minutesல நீங்களே அழகாக கட்டிட்டு போகலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது கட்டி விடணுமா, இல்லை உங்களோட கிளைண்ட் ப்ரைடல் கிளைண்ட் யாருக்காவது நீங்கள் கட்டணுனாலும் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். வித்தவுட் எனி எக்யூப்மெண்ட்ஸ், எந்த மெஷரிங் டூல்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்களோட கையை வச்சு நீங்கள் அழகாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ.